இந்த இரவு நேரத்திலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வாசியை கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவ்விதமாக அவர் பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். தம்முடைய பிசாசை தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை காண்பித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசை பாருங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே அங்கே ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு 40 நாள் முடித்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானதை பிசாசவன் அறிந்து பாருங்கள் அவரை சோதிக்கும்படி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு யாரால் வழிநடத்தப்படுகிறார்? ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், சோதனைகள், அதாவது சோதனைக்காரன் என்று பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமா இருந்து சரீரத்திலே அவர் மிகவும் பசியாயிருக்கிற அந்த சூழ்நிலையை பிசாசானவன் அறிந்து அந்த நேரத்திலே வந்து அவன் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவரை அவ்விதமாய் சோதிப்பதற்கு அவன் வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு தேவனுடைய சித்தமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கு அவ்விதமாய் பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறபடி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசை ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? தம்முடைய தேவனுடைய வார்த்தையினால் அவர் ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசும் தேவனுடைய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த பிசாசை தேவனுடைய வார்த்தையினால் அங்கே ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் வருகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சோதனையிலே பாருங்கள் ஆவியானவரால் பாருங்கள் வழிநடத்தப்படுகிறத நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். இங்கே இயேசுவோடு பிதாவாகிய தேவன் கூட இருக்கிறார், ஆவியானவரும் கூட இருக்கிறார். ஆவியானவர் கூட இருந்து அவரை வழிநடத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் பிசாசானவன் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அவன் பல சோதனைகளை கொண்டு வருகிறான். அதே சமயத்திலே தேவன் அவரோடு கூட இருந்து பாருங்கள் இயேசுவை என்ன செய்கிறான்? இயேசு பாருங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையினால் ஜெயிப்பதற்கு அந்த கிருபை தேவன் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள் வழியாக நாம் கடந்து போக வேண்டிய சில சூழ்நிலைகள் நமக்கு வருகிறத நாம் பார்க்கிறோம். சரீரத்திலே வியாதிகள் என்ற சோதனைகள் வருகிறது. வாழ்க்கையிலே பொருளாதார நிலையிலே பொருளாதாரத்திலே சோதனைகள் வருகிறத நாம் பார்க்கிறோம். தொழிலே சோதனைகள் வருகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய இன்னும் பல குடும்பத்தில் பல சோதனைகள் நமக்கு வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி பாருங்கள், ஆவியானவர் உங்களை என்ன செய்கிறார் என்றால் அந்த வனாந்தர பாதையிலே அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். வனாந்தரம் என்று சொல்லும் போது அது சில பாருங்கள் வாழ்க்கையில சில துன்பங்களை குறிக்கிறது, சில கஷ்டங்களை அது குறிக்கிறதாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவும் கூட பாருங்கள் இந்த வனாந்தரத்திலே ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறத நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே அவர், அதாவது நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் என்று பார்க்கிறோம். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வனாந்தரமான சூழ்நிலைகள் பாருங்கள், அதிலே ஆவியானவர் நம்மோடு கூட நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அநேகர் பல வனாந்தரமான அனுபவங்களிலே கடந்து தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நேரம் வரையிலும் அவர் நம்மை அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் சில தேவ பிள்ளைகளை பாருங்கள், எப்பொழுது வனாந்தர பகுதியிலே அவ்விதமாய் பிரயாணப்பட்டு வனாந்தரமான ஒரு அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அந்த வனாந்தர பாதையிலே அவர் உங்களை ஜெயமாய் நடத்தி செல்வதற்கு அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் வரும்போது பாருங்கள், அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகளாய் ஒருவேளை இருக்கலாம். வனாந்தரமான அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கஷ்டங்கள், ஒரு துன்பங்களாக இருக்கலாம். ஆனாலும் நாம் பதறி போகாதபடி தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவதற்கு போதுமானவர் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பதறி போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி பாருங்கள், அவருடைய பலத்தை நாம் சார்ந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த பாதையிலே நாம் நடந்து போவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார். ஆவியானவராலே ஏவப்பட்டு போகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் பிசாசானவர் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். அது தேவனும் அதை அனுமதிக்கிறார். பாருங்கள், ஒரு பக்கம் அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான், பல சோதனைகளை கொண்டு வருகிறார், பல போராட்டங்களை கொண்டு வருகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் ஆவியானவர் அவரோடு கூட இருந்து அவரை தேவன் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு சோதனையிலும் அவர் தம்முடைய தேவனுடைய வார்த்தையினால் அங்கே ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அதாவது தொடர்ந்து அந்த 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்கள், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இயேசு அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சோதனைக்காரன் வருகிறார். பிசாசுக்கு இன்னொரு பெயர் தான் சோதனைக்காரன். பிசாசுக்கு பல பெயர்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் திருடன் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே சோதனைக்காரன் என்று பிசாசை குறித்து சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். சோதனைக்காரன், அவன் சோதனைக்காரனாக இருக்கிறான். அவன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி நீர் சொல்லும் என்று சொல்லி அங்கே சோதனைக்காரனாகிய பிசாஸ் இயேசுவிடத்திலே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னால் கல்லுகளும் அப்பங்களாகும்படி அவரால் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத ஒரு காரியமும் இல்லை, அவரால் செய்ய முடியும். ஆனால் இவன் சோதனைக்காரன், அவரை சோதிக்கும்படி என்ன செய்கிறான்? இங்கே வந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இயேசு பாருங்கள், அவனும் என்ன செய்கிறான் என்றால், நீ தேவனுடைய குமாரனையானால், நீ தேவனுடைய குமாரனையானால், ஏனென்றால் அவர் பசியோட இருக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாருங்கள், அவர் சரீரத்திலே மிகவும் மாம்சத்திலே 40 நாட்கள் உபவாசமாய் ஆகாரம் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவ்விதமாக எவ்வளவு பசியாக இருக்கும் பாருங்கள். நமக்கெல்லாம் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடவில்லை என்றால் பாருங்கள், ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே அடுத்த நேரம் பசி நம்மை அவ்விதமாக அதிகமாக நம்மை வாட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் பாருங்கள் உபவாசம் இருந்த பின்பு அந்த பசி இருக்கிறது. அந்த பசி அவன் அறிந்து என்ன செய்ய, அந்த பசி அவன் அறிந்து அவன் செயல்படுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி நீ செய்யும் என்று சொல்லி அவன் சோதனை செய்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனுடைய தந்திரத்தை அறிந்து அவரும் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறார் என்றால் அங்கே அதை ஜெயிக்கிறத நாம் பார்க்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே தேவனுடைய வார்த்தையை மேற்கோளாக அவர் சொல்லுகிறதை சொல்லி ஜெயிக்கிறத நாம் பார்க்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின்படி, பழைய ஏற்பாட்டின் வேதாகமத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று அங்கே சொல்லப்படுகிற பாருங்கள். மனுஷன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி வந்து சோதனைக்காரனாகிய பிசாசு இயேசுவினிடத்திலே இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்ன உடனே பாருங்கள், இயேசு கிறிஸ்து பசியாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னால் கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக மாறிவிடும். அவருக்கு அதை புசித்து அப்படி சொல்லி புசித்து தன்னுடைய பசியை ஆற்றி இருக்கலாம். ஆனால் இந்த சோதனைக்காரன் இவன் சோதிக்கும்படி வந்தவன் என்று அவர் அறிந்து பாருங்கள், அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெயிக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், சில காரியங்கள் விதமாக ஒருவேளை நியாயமான ரீதியிலே சில காரியங்கள் தேவைப்படுவதாக இருக்கும்போது, அது ஒருவேளை கிடைக்காம இருக்கும்போது பாருங்கள், திருட்டுத்தனமாக ஒருவேளை ஒரு மனிதன் வந்து சொல்லி இவ்விதமாய் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், அப்படி உங்களுக்கு கிடைக்குமே என்று சொல்லி அப்படி சொல்லும் போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உணர வேண்டும், பிசாசானவன் பாருங்கள் தந்திரமாய், அதாவது ஒரு பொய் சொன்னால் போதும் இந்த காரியங்கள் எல்லாம் அதாவது நேடிக்கொள்ளலாம் என்று சொல்லி அப்படி ஒருவேளை ஆலோசனைகள் வந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், நாம் பிசாசுனுடைய தந்திரங்களை நாம் உணர்வுகளாக நாம் இருக்க வேண்டும். பிசாசுனுடைய கிரியைகளை நாம் உணர்வுகளாக இருக்க வேண்டும். சரீரத்திலே ஒருவேளை வியாதிகள் நம்மை நெருக்கும் போது, வியாதி நம்மை வாட்டும் போது, வியாதி பலவீனங்கள் நம்மை நெருக்கி அவ்விதமாக நம்மளை வேதனைப்படுத்தும் போது, சில மனிதர்கள் வந்து பிசாசுக்குரிய ஆலோசனைகளை சொல்லி நம்மை வழி தப்பி போக பண்ணுவதற்காக சில பிசாசுடைய ஆலோசனைகளை கொண்டு வருவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் நேரடியாக நம்மை வந்து நேரடியாக நம்மிடத்துல செயல்பட மாட்டான். அவன் வேற சூழ்நிலைகள் மூலமாய், மனிதனுடைய வார்த்தைகள் மூலமாய், மனிதன் மூலமாய் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். தவறான சில ஆலோசனைகளை அவ்விதமாக மனிதர்கள் சொல்வார்கள். சில பாருங்கள், நமக்கு தேவனுக்கும் அது பிரியமில்லாத சில காரியங்களை அவ்விதமாய் அதை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி சில ஆலோசனைகளை அதாவது மனிதர்கள் மூலமாக கொண்டு வந்து நம்மை அவ்விதமாய் வழி தவறி போவதற்காக சில காரியங்களை அவன் ஆலோசனையாக கொண்டு வருவார். அதை நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நாம் செய்ய வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், தேவனுடைய இயேசு கிறிஸ்து சோதனைக்காரனாகிய பிசாசு அவரிடத்திலே வந்து அவ்விதமாக கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்ன, நீ தேவனுடைய குமாரனை ஆனால்
அப்படி இப்படி செய்யும் என்று சொன்ன உடனே அவர் இவனுடைய தந்திரத்தை அவர் புரிந்து கொண்டு பாருங்கள், தேவனாகிய கர்த்தரை அவிதமாக பாருங்கள், அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லி பிசாசுக்கு பதில் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நாம் ஞானமாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது இரண்டாவது ஒரு காரியத்தை, இப்பொழுது பிசாசானுடைய அந்த முதல் சோதனையிலே இயேசுவானவர் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவ்விதமாக ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அதாவது 5-6 வசனங்களை வாசிக்கும் போது பாருங்கள், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் பாருங்கள் தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பாருங்கள், இரண்டாவதாக முதல் சோதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவனுடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவர் ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சோதனைக்காரன் இரண்டாவதாக ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் பாரு. அப்பொழுது பிசாசு முதல் காரியத்திலே அவன் ஜெயிக்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய வசனத்தை சொல்லி அவர் ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்துகிறார். எருசலேம் நகரத்திலே தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல், உப்பரிக்கை என்று சொல்லும்போது அதாவது தேவாலயத்தினுடைய மேல் தளம் என்று சொல்லப்படுகிறது. தேவாலயத்தினுடைய மேல் தளத்திலே, அதாவது உயரமான இடத்திலே அதாவது தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்துகிறான். கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வசனத்தை அங்கே அவன் மேற்கோளாக காட்டுகிறத நாம் பார்க்கிறோம். வசனத்தை அவன் சொல்லுகிறான். வசனத்தை சொல்லி நீர் தாழ குதியும் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நீர் தேவனுடைய குமாரனையானால், அந்த உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தேவனுடைய குமாரன். அவர் மனிதனாக வாழ்கிறார். ஆனால் 100% அவர் மனிதனாகவும் 100% அவர் தேவனுடைய குமாரனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிசாசு என்ன செய்கிறார் சொன்னால், அவரை ஏவுகிறதை பார்க்கிறோம். நீர் தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும் என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார்? அவரை பிரஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நீர் குதியும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பிசாசு இப்படித்தான். அதாவது மனிதர்களிடத்திலே சில காரியங்களை சில மனிதரிடத்திலே வந்து நீர் இப்படி அதாவது அவருடைய அவர்களை தூண்டி விடுகிறத நாம் பார்க்கிறோம். தூண்டி விடுவார்கள். அதாவது தூண்டி விட்டு அப்பொழுது இந்த மனிதன் பாருங்கள் தன்னுடைய நிலைமை என்ன, தன்னுடைய அந்தஸ்து என்ன என்று சொல்லி அப்படியே அதை பார்க்காமல் உடனே தன்னுடைய அந்த பொறுமையை காண்பிப்பதற்காக அவர்கள் ஒருவேளை சில மனிதர்கள் யோசிக்காமல் பல காரியங்களை செய்வார்கள். அதே போல் இங்கே பிசாசவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவை தூண்டி விடுகிறார். நீர் தேவனுடைய குமாரனையானால் நீர் தாழ குதியும் என்று அவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரன். ஆனால் அவர் அதை ஒன்றும் அந்த இடத்தில் அவர் காண்பிக்கவில்லை. உடனே பிசாசு இப்படி சொல்லுகிறானே, ஆகினால் நான் தேவனுடைய குமாரன் என்பதை நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே அவர் தாழை அப்படி குதிக்கவில்லை. பாருங்கள், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். பாருங்கள், ஏனெனில் நீர் தாழ குதிக்கும் போது தேவன் அவருடைய தூதருக்கு உம்மை குறித்து அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி இருக்கிறது. பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் நீங்கள் அதாவது சங்கீதம் 91 அதாவது 91, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி
உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்கள், இதே வசனத்தை தான் பிசாசானவன் இங்கே என்ன செய்கிறான் சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசுவோடு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுக்கும் வசனம் என்ன செய்கிறது தெரிகிறது. பிசாசானவனும் வசனத்தை அறிந்து வைத்திருக்கிறான். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி பாருங்கள் வசனத்தை அவன் சொல்லுகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், அங்கே பாருங்கள், இதே 91, 11, 12 வசனங்களை இங்க இயேசுவோடு அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான். இப்படி சொல்லி இருக்கிற, நீர் தாழ குதிக்கும் போது தேவன் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கைகளிலே என்னச்சுவார் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு உடனே, ஓ பிசாசு இப்படி சொல்லுகிறானே, பிசாசு இப்படி சொல்லுகிறானே, இவனுக்கு நான் தேவகுமாரன் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை அவர் அங்கே வெளிப்படுத்தவில்லை. தேவகுமாரன் என்று அவரை பாருங்கள், உடனே பிசாசனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து தன்னை அவிதமாய் காண்பிக்கவில்லை. அவர் உடனே என்ன சொல்லும், தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி சொல்லுகிறப்பார். தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பார்க்க கூடாது என்று சொல்லி, கர்த்தரை பரீட்சை அதாவது பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அங்கே சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதன் பரீட்சை, சில பேர்கள் பரீட்சை பார்ப்பார்கள். இப்படி தேவன் என்னுடைய பாதங்களை அவ்விதமாக கற்களிலே, அதாவது உன் பாதம் கல்லில் அது இடராதபடிக்கு கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி, அப்படி இந்த வசனத்தை சொல்லி அவ்விதமாக என்ன செய்வார்கள் என்றால் மாம்சத்தின்படி செயல்படுகிறவர்கள் பாருங்கள் செயல்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி மாம்சத்தின்படி செயல்படும் போது ஒருவேளை தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தேவன், அதாவது மாம்சத்தின்படி விதமாக ஒரு மனிதன் அவ்விதமாக ஒரு பாறையின் மேல் சென்று தன்னுடைய காலை ஓங்கி முட்டும் போது, இப்பொழுது நான் ஓங்கி முட்ட போகிறேன், தேவன் தம்முடைய வார்த்தையில் இப்படி சொல்லி இருக்கிறார், என்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு மோதாதபடிக்கு அவர் இப்பொழுது என்னை தாங்குவார் என்று சொல்லி அந்த அப்படி பாருங்கள் ஒரு கேடான சிந்தனையிலே சென்று ஒரு மனிதன் அப்படி செயல்படும் போது பாருங்கள் தேவன் அங்கே கிரியை செய்ய மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், ஆகவே இங்கே இவன், அதாவது பிசாசானவன் வந்து இப்படி சொன்ன உடனே அவர் அமைதியாக, தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படி வார்த்தையை சொல்லி அங்கே ஜெயிக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், நம்மையும் கூட சில மனிதர்கள் வந்து அவிதமாய் தேவனுடைய வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறதல்லவா என்று சொல்லி ஒருவேளை விதமாக ஆலோசனை கொடுப்பார்கள். பாருங்கள், நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது. இதே வசனத்தை அதாவது மேற்கொள்ளாக அதாவது நம்பி ஒரு சில மனிதர்கள் இப்படி பெரிய உயரத்திலிருந்து குதித்தார்களாம். அதாவது தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, ஆகவே நாங்கள் இந்த உயரமான இடத்திலிருந்து தாழை குதிக்க போகிறோம், இப்பொழுது தேவ தூதர்கள் எங்களை வந்து காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி அப்படியே சில மனிதர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும் பாருங்கள் பிசாசனுடைய அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய பாருங்கள் அந்த கேடான சிந்தைக்கு அவ்விதமாய் அர்ப்பணித்து உயரமான இடத்திலே சென்று அவ்விதமாய் தாழை அவ்விதமாய் குதித்தார்களாம். குதித்த போது என்ன நடக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விழுந்து செத்து போனார்கள். பாருங்கள், மாம்சத்தின்படி செயல்படுவது அப்படியாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் எங்கே அப்படி சொல்லவில்லை. பாருங்கள், அதாவது நம்மை அறியாமல் ஒரு ஆபத்து நமக்கு வருகிறது சொன்னால், நம்மை அறியாமல் நாம் எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு ஆபத்து அதாவது இயற்கையாகவே வருகிறது என்று சொன்னால் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஆபத்து நம்மை நெருங்காதபடி, நம்முடைய பாதங்கள் அதாவது இடறி போகாதபடி, நம்முடைய பாதங்கள் சேதமடையாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அங்கே தேவதூதர்கள் அதாவது கிரியை செய்கிற தேவதூதர்களை தேவன் கட்டளையிட்டு நம்முடைய பாதங்களை அவர் கைகளில் ஏந்துகிறவராக இருக்கிறார். அதே சமயத்திலே நாம் இவ்விதமாய் மாம்சத்தின்படி செயல்படும் போது தேவன் அங்கே கிரியை செய்ய மாட்டார். அதான் இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் வந்து இரண்டாவதாக நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் அதை நிறுத்தி அப்படியே இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், இந்த உயரத்திலிருந்து நீ தாழ குதியும், அப்பொழுது தேவதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள்
உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து தகுந்த பதிலை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி அங்கே ஜெயிக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளிலே இவ்விதமாக பிசாசானவன் வந்து என்னைச்சுவன் சோதனைக்காரன் வந்து பல சோதனைகளை அவ்விதமாய் கொண்டு வருவான். அவனும் தேவனுடைய வார்த்தையை அவ்விதமாக மேற்கோளாக சொல்லிதான் அவன் செய்வான். இப்படி எழுதியிருக்கிறதல்லவா என்று சொல்லி அவ்விதமாய் சொல்லுவான். நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்க கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஒருவரும் தேவரை பரீட்சை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அவரை துணியக்கூடாது. அப்படி பரீட்சை பார்க்க துணியும் போது பாருங்கள், அது மனிதனுக்கு கேடாக ஆபத்தாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபத்தாகவும் முடியும், அது மரணத்தையும் கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாசிக்கும் போது பாருங்கள், அந்த மூன்றாவது ஒரு முறை, 2 முறையும் பிசாசை இயேசு ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தையின்படி இயேசு ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்கள், இப்பொழுது மூன்றாவதாக ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்கள், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போனார். பாருங்கள், 2 முறை சோதித்த பிறகு இயேசு வசனத்தை சொல்லி ஜெயம் எடுத்தார், ஜெயித்தார். பாருங்கள், மூன்றாவது முறை பாருங்கள், அவன் இதை விட உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போகிறான். உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அங்கே நிறுத்தி கொண்டு அந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களையும் அந்த ராஜ்யங்களுடைய மகிமைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறான். உன்னதமான தேவனுடைய குமாரன், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். பாருங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராகிய இயேசுவை கொண்டு போய் நிறுத்தி அவன் சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையும் அவருக்கு காண்பிக்கிறான். மகிமையை காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் பாருங்கள், நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை நீர் பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்களை காண்பித்து அந்த உலகத்தினுடைய மகிமையை இயேசுவுக்கு காண்பித்து பாருங்கள், அங்கே அவன் சொல்லுகிறத பார்க்கிறான். இவைகளெல்லாம் நான் உமக்கு கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொள்ள வேண்டும், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனை பிசாசை வணங்கும்படி தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு அவன் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம், கேட்கிறதை பார்க்கிறோம். என்னை நீர் பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களுடைய மகிமை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகல ராஜ்யங்களுடைய மகிமையும் அவர் சகல ராஜ்யங்களுக்கு சொந்தக்காரர், உலகத்துக்கே சொந்தக்காரர், உலகத்தினுடைய இரட்சகர். வானமும் பூமியும் அவரால் உருவாக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள தேவனிடத்திலே அவன் சொல்லுகிறான், என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களுடைய மகிமை ராஜ்யங்களையும் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி பாருங்கள், அவரை மயக்குவதற்காக பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், இதான் உலகத்தினுடைய அந்த மகிமையை அவன் காண்பிக்கிறார். உலகத்தினுடைய காரியங்களை அவன் காண்பிக்கிறான். உலகத்தினுடைய மகிமைகளை, அந்த உலக காரியங்களுடைய மகிமையை, அந்த மகிமைகளை காண்பித்து என்ன செய்கிறான், இவைகளை பணிந்து கொண்டால். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் மகிமைகளை பார்க்கிறார்கள். உலகத்திலே பாருங்கள், செழிப்பாக வாழ்ந்திருந்தால் அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்திலே அதிகமான சொத்துக்களை சேர்த்தால் அவர்களோடு தான் கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி இப்படி உலகத்தின் மகிமைகளை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த அநேக தேவ பிள்ளைகள் அதைத்தான் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே, அதாவது உலகத்திலே செல்வ செழிப்பாக ஐஸ்வர்யவான்களாக உலகத்திலே மேன்மையாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். இது பிசாசினுடைய ஒரு காரியமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் இருதயத்திற்குள்ளே உலகத்துக்குரிய அந்த மகிமை, அவர்களைப் போல் என்னால் ஐஸ்வர்யவானாக வாழ முடியவில்லை, இவர்களைப் போல் பாருங்கள் ஐஸ்வர்யவானாக என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி பாருங்கள், இவர்களை அந்த உலகத்தினுடைய மகிமையை அவ்விதமாய் இருதயத்திற்குள்ளே பிசாசானவன் புகுத்தி
அவ்விதமாய் உலகத்தின் மேன்மைகளை காண்பித்து அந்த மனிதனை போல் அவனை போல் மகிமையா என்னால் இருக்க முடியவில்லை, இன்ன மனிதனை போல் என்னால் உயர முடியவில்லை என்று சொல்லி அந்த மகிமைகளை காண்பித்து உலகத்தினுடைய அழிந்து போகிற மகிமையை காண்பித்து என்ன பாருங்கள், அநேகரை பிசாசு வஞ்சித்து போடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அதான் சொல்லுகிற பாருங்கள், 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள், எழுதியிருக்கிறதே. பாருங்கள், இங்கே மூன்றாவதாக வந்து இவ்விதமாக இந்த உலகத்தை காண்பிக்கிறான். பாருங்கள், அந்த உயரமான இடத்துல கொண்டு நிறுத்தி அந்த உலகத்தினுடைய காரியங்கள் பாருங்கள், உலகத்திலே அதாவது உலகத்திலே மனிதர்கள் ஐஸ்வர்யமாக வாழ்கிறது, உலகத்தினுடைய இந்த செழிப்புகள், உலகத்தினுடைய கண்ணுக்கு தெரிகிற அந்த செழிப்புகள், இவைகளெல்லாம் காண்பித்து இவைகளெல்லாம் உமக்கு தருகிறேன், ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், என்னை நீர் பணிந்து கொள்ள வேண்டும், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பாருங்கள், பிசாசை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். மூன்றாவது முறையாக அவரை சோதிக்கும் போது பாருங்கள், முதல்ல இப்படி அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லவில்லை, வசனத்தை மாத்திரம் சொல்லி அவனை ஜெயித்தார். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி கடிந்து அவ்விதமாக சாத்தானை துரத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி இயேசு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அதை நீங்கள் வாசிக்கும் போது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆணை, அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வதாக இருக்க வேண்டும். அதை பாருங்கள், அங்க இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் பிசாசை துரத்துகிறத நாம் பார்க்கிறோம். அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி பிசாசை கடிந்து கொண்டு அங்கே தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக அவன் சொல்லுகிறான். இவைகளெல்லாம் பாருங்கள், அதாவது இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் உலகத்தையே உருவாக்கின ஆண்டவர், தேவகுமாரனாகிய இயேசு அவரிடத்திலேயே சொல்லுகிறார். பாருங்கள், இந்த மகிமையெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன், ராஜ்யங்கள் எல்லாம் உமக்கு கொடுக்கிறேன் பாருங்கள், ஆனால் என்னை மாத்திரம் சாஷ்டாங்கமை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன், தருவேன் என்று சொல்லி அவ்விதமாக சொல்லுகிற நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், உலக ஆசீர்வாதங்களை பிசாசு கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக ஆசீர்வாதங்களை பாருங்கள், அதாவது அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்கள் எவ்வளவு உலகத்திலே பிரமாண்டமாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதாவது பிரபலமானவர்களாக, உலகத்தால் அறியப்படுவர்களாக, உலகத்திலே மேன்மையானவர்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்வர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்நிய தேவர்களுக்கு பாருங்கள் லட்ச காணிக்கைகளை கொண்டு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இது பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதமாக பாருங்கள், பிசாசு கொடுக்கிற உலகத்தின் மகிமை, உலகத்தின் காரியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நாம் தேவனுக்கு பயந்து அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை உத்தமம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நியாயமாய் வேலை செய்து, நியாயமாய் உழைத்து, நியாயமாய் சம்பாதித்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது பாருங்கள், அதுவே பாருங்கள், கர்த்தருக்கு மாத்திரம் நாம் ஆராதனை செய்யும் போது அதுவே தேவனுடைய சமூகத்திலே அது பிரீதியா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பிசாசானவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் பல சோதனைகளை அவன் கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் இங்க இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிசாசனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்தில் கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், சில சோதனைகள் பாருங்கள், அதாவது தேவன் அனுமதிக்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த சோதனையோடு கூட ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஆவியான உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பிசாசை ஜெயிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முடிவிலே ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். நீங்களும் ஜெயிப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு நாட்களிலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பிசாசு பல போராட்டங்களை கொண்டு வரும்போது, பல சோதனைகளை கொண்டு வரும்போது, நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜபித்து அவ்விதமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் போது, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் முடிவு பரியந்த உங்களை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வியாதியின் மத்தியிலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கடன் பாரத்தின் மத்தியிலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பல போராட்டங்கள் மத்தியிலும் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நஷ்டங்கள் மத்தியிலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படி பாவ போராட்டத்தின் மத்தியிலும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி அவ்விதமாக ஜெயிக்கும் போது பிசாசானவன் வெட்கப்பட்டு வெட்கமடைந்து போவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் வெட்கமடைந்து போவான். வெட்கமடைந்து நாணி அவ்விதமாய் இவரிடத்தில் ஒன்றும் பலிக்காது என்று சொல்லி வெட்கப்பட்டு நாணமடைந்து அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிற நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்விலே பாருங்கள், ஒரு பகுதி உலகம், மாம்சம், பிசாசு. இதுல பிசாசை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பாருங்கள், தேவன் நம்மோடு கூட, தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை முடிவு பரியந்த உங்களை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். பிசாசு உங்களை அணுக முடியாது, பிசாசு உங்களை நெருங்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் அவ்விதமாக ஜெபிக்கும் போது பிசாசு நெருங்காமல் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிசாசை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து அவ்விதமாய் சோதனை, பல நிலைகளில் சோதித்த போது இயேசு கிறிஸ்து பிசாசை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அப்படியே அவர் ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாமும் பிசாசை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு கிருபைகளை அளித்து பிசாசுக்காக பாருங்கள், பிசாசினுடைய கிரியைகளுக்கெல்லாம் அவர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தையின்படி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம்.